ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து இந்தியா vs பாகிஸ்தான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 5வது மேட்ச்சுக்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நடக்க போகுது. இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சுக்கு எப்பயுமே ஒரு ஹைப் இருக்கும், பயங்கரமான ரைவல்ரி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் ஆகி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி விளையாடுறதுக்கான குட் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம். துபாய் பிட்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்ரலி வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். நியூ பாலில் இனிஷியலாக பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் சிரமம், போக போக பேட்டிங் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹை ஸ்கோரிங் மேட்ச்லாம் அந்தளவுக்கு பெருசாக நம்ம பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த கிரவுண்டில். ஏன்னா பவுண்டரி டைமென்ஷன்ஸும் பெருசு, இனிஷியலாக பவுலருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுனால. பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நிறைய மேட்ச் இங்கே நடந்திருக்கு, அதனால் பிச்சு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு நியூ பால்லேயும் பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பின்னர்ஸுக்கும் பெரிய அளவில் டேர்ன் இல்லை, பட் பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு. அது கொஞ்சம் அதிலே கொஞ்சம் கிளியராக தெரியுது பிச்சஸ் கொஞ்சம் ஓல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ் டைம் பண்ணி ஆடினாங்க அப்படின்னா, கொஞ்சம் நிதானமாக நின்று மிடில் பண்ணி அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை ஸ்கோரிங் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. நியூ பாலில் அகெயின் ஓரளவுக்கு ஸ்லைட் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும், பட் அது போக போக கம்ப்ளீட்டாக போயிடுது. பால் கொஞ்சம் ரொம்பவே நின்று தான் வருது. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 59 மேட்ச்சு, பேட்டிங் ஃபஸ்ட் டீம் 22 முறையும், பேட்டிங் செகண்ட் சேஸ் பண்ண டீம் 45 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸுக்கு 60% ஃபேவரபுளாகவும், பவுலர்ஸுக்கு 40% ஃபேவரபுளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வின்னு. ஸோ அதனால் எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கலை போன மேட்ச். அக்ஷர் பட்டேல் நியூ பாலில் முதல் ஓவரில் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அதை தவிர்த்து ஜடேஜாவும் சரி, குல்தீப் யாதவும் சரி அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பிச்சும் பெருசாக அந்தளவுக்கு டேர்ன் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்த மேட்சும் இவங்களுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக குல்தீப் யாதவ் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆடும் பொழுது எப்போவுமே நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி எந்தவித சேஞ்சும் இருக்காது. விராட் கோலி சுத்தமாக ஃபார்மில் இல்லை, பட்டு அவருடைய ஃபேவரட் ஆப்போனண்ட் அப்படின்னா பாகிஸ்தானை சொல்லலாம். இந்த மாதிரி இந்த 2 டீமும் பெருசாக மோதிக்க மாட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் தான் மோதிக்கிடுவாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் விராட் கோலி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ விராட் கோலி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக எப்பயுமே நல்லா ஆடுவார். பட் அவருடைய கரண்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அவருடைய ஃபேவரட் ஆப்போனண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அது வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சுப்மன் கில், ஸ்மால் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டன் சைஸுக்கு அவர் தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் வர்சஸ் ஹாரிஸ் ரவுஃப், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் சுப்மன் கில்லுக்குமே ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரா ஃபேஸ் பவுலர்ஸ், நல்ல ஃபேஸில் ஸ்டம்ப் லைனில் போடக்கூடிய பவுலர்ஸு சுப்மன் கில்லுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்காங்க. ஸோ அது நிறைய முறை நீங்கள் ஐபிஎல்லையும் பார்த்துருக்கலாம், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும் கூட ஒரு சில மேட்சஸில் பார்த்துருக்கலாம். இந்த ரா ஃபேஸ் பவுலர்ஸ் நல்ல ஃபேஸில் 150 அந்த ரேஞ்சில் அடிக்கக்கூடிய பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டாக சுப்மன் கில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கு அவருக்கு. ஸோ இது ஒரு கீ மேட்சப்பாக இருக்கும். ஸ்மால் லீகில் போடுறவங்க இல்லை கிராண்ட் லீகில் போடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய டீமில் பெரும்பாலான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% சுப்மன் கில்லை கேப்டனாகவோ வைஸ் கேப்டனாகவோ ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. இந்த ஒரு இது ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி அக்ஷர் பட்டேலோட பேட்டிங்காக அவர் நம்ம டீமில் எடுக்கலாம். ஏன்னா பேட்டிங்கில் மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்புகிறாங்க, ப்ளஸ் பவுலிங்கும் ஓவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹார்திக் பாண்டியா ரீசெண்ட் டேஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் பெருசாக அந்தளவுக்கு சான்சஸ் கிடைக்கல, பவுலிங்லேயும் கம்மியான ஓவர் போட்டிருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியாவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கிராண்ட் லீகில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபாஸ்ட் பவுலருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குறிப்பாக ஹர்ஷித் ராணா கட்டாயம் பாகிஸ்தான் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார் அப்படின்னு தோணுது. முகமது ஷமி அவருடைய ஃபுல் இதில் இல்லை, போன மேட்ச்சில் பார்த்தோம். பட் ஸ்டில் 5 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அந்த 5 விக்கெட் எடுத்தார் அப்படிங்கிறதுனால போய் விழுந்துடாதீங்க. ஏன்னா ஷமி வந்து அந்தளவுக்கு அவருடைய யூஸ்வல் லைனில் இடத்துல போடலை. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது.
பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமான் அவர் வந்து இன்ஜுரி காரணமாக இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து ரூல்ட் அவுட்டு வெளியே போயிட்டார். இமாம் உலக ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஆள் இல்லை. சவுத் சக்கீல போன மேட்ச் ஓப்பன் பண்ண வச்சாங்க. பட் அது ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்ஃபேக்ட் சவுத் சக்கீல் இந்த மேட்ச் ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறதே தெரில. அவருக்கு பதிலாக கம்ரான் குலம் அவர் உள்ளே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. இமாம் உலகை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பேட்டர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் 2 பேருமே வந்து கொஞ்சம் தடவி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான். சிங்கிள் 2 அந்த மாதிரி வந்து பவர் பிளேயில் கொஞ்சம் அதிரடியாக ஃபக்கர் ஜமான் இருந்தாருன்னா கொஞ்சம் அதிரடியாக டக்குன்னு கொஞ்சம் ரன்ஸ் அடித்து கொடுப்பாரு. பட் 2 பேருமே கொஞ்சம் சுமாராக தான் பவர் பிளேயில் ஆடுவாங்க. அப்படிங்கிற பொழுது கட்டாயம் போன மேட்ச்சுக்கு அப்புறம் பாபர் அசாமுக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு. அவரோட ஸ்லோ இன்னிங்ஸ் தான் மேட்ச் லாஸ் பண்ணதுக்கே காரணம், இன்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய டாபிக் ஓடிட்டுருக்கு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ப்ரெஷரில் எங்கேயாவது சுற்றி விக்கெட்டை கொடுக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சவுத் சக்கீல் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. முகமது ரிஸ்வான் கன்சிஸ்டன்ட், சுப்மன் கில் எப்படியோ அதே போல் பாகிஸ்தானுக்கு ரிஸ்வான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா ஆகாஷ் சல்மானை சொல்லலாம். ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் ஸ்டைலு, பட் பயங்கரமாக ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைமில். நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரு. ஸோ இவரை வந்து தாராளமாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணலாம். தையப் தாகிர் ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். இந்தியன் இதை பொறுத்த வரைக்கும் இடையில வந்து ஒரு எமர்ஜிங் இது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஆடினாங்க 1 year 2 year பேக்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இவர் வந்து பயங்கரமான ஒரு பிளேயராக இருந்தார். அங்கேருந்து நிறைய மேட்ச் இவரை கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வரலை. குஸ்தில் ஷா போன மேட்ச் ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக்ஸ் ஸ்பின்னர் வேறு. கட்டாயம் வந்து இந்தியன் டாப் ஆர்டரில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் ஓவர்ஸும் போடுவார் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் கிடையாது, அவங்களுடைய பவுலர்ஸ் ஷைன் அஃப்ரிடி, நஷீம் ஷா. ஸோ இவங்க 2 பேரும் நியூ பாலில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மேட்சோட ரிசல்ட்டே டிசைட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் ஏர்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாகிஸ்தான் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். மறந்துட வேணாம், துபாயில் நடந்த இந்த T20 மேட்ச்சு இங்கே தான் நடந்தது. ஸோ இங்கே தான் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணி ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. பட் அது T20 ஃபார்மேட், இது ஓடிஐ. இதில் மிடில் ஓவரில் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி அமையும். பட் நியூ பாலில் பிரேக் த்ரூ கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இவங்க 2 பேருக்குமே இருக்குது. அப்ரார் அகமது ஒரு கீ ஃபேக்டராக பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் லெக் ஸ்பின்னருக்கு அகென்ஸ்டாக கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க இந்தியன் பேட்டர்ஸ். ஆதில் ரஷீத் பார்க்கலாம், போன மேட்ச் ரிஷாத் ஹுசைன் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த வகையில் அப்ரார் அகமது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது, பார்க்கலாம். ஹாரிஸ் ரவுஃப் எப்பயுமே அவருடைய இந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் கட்டாயம் பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது கட்டாயம் வந்து சுப்மன் கில் செம ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் டெஃபினட்டாக வந்து சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகாஷ் சல்மான் செம ஃபார்ம் காமிச்சிருக்காரு. முகமது ரிஸ்வானும் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் தான். ஸோ அதனால் இவங்க 3 பேரும் ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நஷீம் ஷா, ஷைன் அஃப்ரிடி. ஸோ நியூ பாலில் டெஃபினட்டாக ஒரு பிரச்சனையாக இருப்பாங்க. நியூ பாலில் இவங்க 2 பேரும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இவங்க அந்த ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சு அந்த பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்க 2 பேரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஹார்திக் பாண்டியா பேட்டிங் கொலாப்ஸ் ரீசெண்ட் டைமில் இந்தியன் பேட்டிங் ஆர்டரில் நம்ம பார்க்காத ஒரு விஷயமாக இருந்திருக்கு ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜாலாம், KL ராகுல் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக இருப்பாங்க. ஹார்திக் பாண்டியா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய முறை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து அவர் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரிஸ்கி பிக்கு குல்தீப் யாதவ் ஒரு மாதிரி சேஃபர் பிக்கு தான். பட் போன மேட்ச் விக்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ராப் இருக்கும் அவரை. அண்ட் குஸ்தில் ஷா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். அகைன் அந்த நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இந்தியன் டாப் ஆர்டரில் இவருடைய ஓவர்ஸும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் தான் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான். பட் பாபர் அசாம், ரிஸ்வான், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் அப்படின்னு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஸ்ரேயஸ் ஐயரை நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கிளிக்காக நிறைய சான்ஸ் இருக்குது. ஜிஎல்பிக்கு அப்ரார் அகமது அண்ட் இமாம் உல்லக். அந்த அகைன் நான் சொன்ன அந்த லெக் ஸ்பின்னர் அப்படி அந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனால ப்ளஸ் நல்லாவும் பண்ணிகிட்ருக்காரு ரீசெண்ட் டைமில். இமாம் உல்லக் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரு.
கட்டாயம் வந்து இவர்கிட்ட வந்து பெரிய ஸ்கோர்லாம் எதிர்பார்க்கலாம். 150 கூட அடிச்சிருக்காரு, இங்கிலாண்டில் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக அந்த பொட்டன்ஷியல் இருக்குது இவருக்கு. ஸோ இவர் ஒரு நல்ல பிக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இந்த மேட்சோட ஃபைனல் டீமு இதான் என்னுடைய டீமு. கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம், பட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு ஃபைனல் டீம் வழக்கம் போல் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். ஏன்னா அந்த பிச்சு ரிப்போர்ட்டு ப்ளஸ் லைவ் பிச்சு ரிப்போர்ட்டு ப்ளஸ் வந்து டாஸுக்கு ஏற்ற மாதிரி டெத் ஓவர்ஸில் யார் போடுவாங்க, டெத் ஓவர்ஸில் யார் பவுலிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. டெத் ஓவர்ஸில் எந்த டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஃபேவரபுளாக 1-2 பவுலர்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி வந்து எந்த இது பெரிய சேஞ்சஸும் இருக்காது. அகாஸ் சல்மான் என்னுடைய கேப்டன், வைஸ் கேப்டன் சுப்மன் கில் மாற்றி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது பாகிஸ்தான் சைடில் இருந்து பார்க்கும் பொழுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாபர் ஆசம் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கியான மூவ் அப்படின்னு பார்க்கலாம். எதனால் ரிஸ்கியான மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் ஆசமோட பேட்டிங் ஸ்டைலே அந்த மாதிரி தான். விக்கெட்டை அவருடைய விக்கெட்டில் கொஞ்சம் நல்ல வேல்யூ போடுவார். ஈஸியாக விக்கெட் த்ரூ பண்ண மாட்டார். கொஞ்சம் ரன்ஸ் அடித்து கொடுப்பாரு. அந்த வகையில் பார்க்கலாம். பட்டு போன மேட்சுக்கு அப்புறம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ண போய் விக்கெட்டை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்குது. ரோஹித் சர்மா அந்த 2023 வேர்ல்டு கப்பில் பண்ண அதே ரோல் தான். ஸோ அதனால் வந்து பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ரோஹித் சர்மாட்ட இருந்து. குயிக் ஃபயரில் ஒரு 40, 45, 50 அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை ஏர்லியாக ஷைன் அஃப்ரிடி மாதிரி இல்லை நசீம் ஷா மாதிரி பிளேயர்கிட்ட மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விராட் கோலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்க மாதிரி தெரியுது இன்னுமே கூட. போன மேட்சும் கொஞ்சம் ரிஷாத் ஹுசேன் ஆடின விதம்லாம் வந்து யூஸ்வல் விராட் கோலி இன்னிங்ஸ் மாதிரி நம்மளால் பார்க்க முடியல ரீசெண்ட் டைமில். ஸோ அதனால் நான் அவரையும் பிக் பண்ணலை. மற்றபடி அக்ஷர் பட்டேல் பேட்டிங்காகவும் அவரை கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது டாப் ஆர்டரில் வர்றதுனால. ஸோ இதான் என்னுடைய டீமு. பவுலர்ஸ் நிறைய போயிருக்கேன். ஸோ ட்ரீம் 11ஓட ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், பேட்டர்ஸுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஸோ ட்ரீம் 11 டீம் போடுறவங்க 5 பவுலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி, இல்லை ரொம்பவே ரிஸ்கியான மூவ் தான். அதனால் 2-3 பவுலரை நசீம் ஷா, ஹாரிஸ் ரவுஃப் இந்த மாதிரி பவுலர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு, இல்லை ஷமியை கூட ட்ராப் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் தாராளமாக பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய டீமு. இதில் யாரெல்லாம் ட்ரம்ப் பிக்கு, ஜிஎல் பிக்கு மாதிரிலாம் சொல்லியிருக்கணும். அவங்கெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் கன்வின்சிங்காக தோணுதோ அவங்களாம் எடுத்து டீமுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா டெலகிராம் சேனல் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அகைன் சொல்கிறேன், இது ரிஸ்கியான மேட்ச். ஏன்னா நிறைய அந்த ஐகானிக் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நேம்ஸ் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் சுமாராக தான் வருது. ஸோ அப்படிங்க இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மேட்ச்சுக்கு நிறைய கேரி ஃபார்வர்ட் ஆகி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரிஸ்கியான மேட்ச் தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எய்தர் இப்படி நடக்கலாம், இல்லைனா இப்படி நடக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், இந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது சிரமம். ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுங்க. நன்றி.